அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிடத்தில் என்ன சொல்றான்னா, திசை இருப்பு புத்தி எல்லாம் போட்டு பார்த்து கணக்கு சொல்வதை விட கிரகங்களினுடைய சேர்க்கையை வைத்து பலன் சொல்லலாம். அது 100% ஒர்க் அவுட் ஆகும். அந்த விதத்தில் ஒரு ஜாதகம் யோக ஜாதகமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, குரு சுக்கிரன் புதன் இணைவு என்பது ஒரு கட்டத்துக்குள்ளதான் குரு சுக்கிரன் புதன்லாம் இணைஞ்சிருக்கணுங்கிற அர்த்தமெல்லாம் கிடையாது. குருவுக்கு 5 சுக்கிரன் இருக்கலாம், குருவுக்கு 9 புதன் இருக்கலாம். இப்படி அந்த கோணங்களில் லக்கணத்தில் குரு, 5 சுக்கிரன், 9 குரு சுக்கிரனுடைய, அது ஏன்னா சுக்கிரனுக்கு 9 புதன் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை. ஏன்னா என்ன காரணம்னா, எப்பயுமே சூரியன் புதன் சுக்கிரன் ஒரு கட்டத்துக்குள்ளதான் இருப்பான், ஒரு கட்டத்தை முன்னையும் பண்ணையும் தான் இருப்பான். அப்ப வேணா என்ன செஞ்சுக்கிடலாம்னா, சுக்கிரனோடு புதன் சேர்ந்திருக்கலாம், அந்த சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் சுக்கிரனுக்கு 1, 5, 9 புதன் இருப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளே சுக்கிரனுக்கு 5, 9 புதன் இருப்பதற்கோ, புதனுக்கு 5, 9 சுக்கிரன் இருப்பதற்கோ சாத்தியமே கிடையாது. அது தவறாக போயிடும். அப்ப குருவுக்கு 5 புதன் இருக்கலாம், குருவுக்கு 5 சுக்கிரன் இருக்கலாம். இது பார்வை அல்லது சேர்க்கை. குருவோடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன், சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் குரு, புதனுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரனோ குருவோ இருந்தால் இந்த இணைவு பார்வை அந்த ஜாதகரை யோக ஜாதகமாக ஒரு நாள் ஒரு பொழுதாவதும் மாற்றி யோகத்தை கண்டிப்பா கொடுத்துரும். இந்த மாதிரி எல்லாம் எண்ணியல்லே என்ன சொல்றான்னா, ஒரு சில நம்பர்கள் நம்மளுடைய செல்போனுக்கு அமையுது, சில பேருக்கு கேட்காமலே அமையும். எல்லாம் கொடுப்பினை தான், எல்லாமே கொடுப்பினை தான். இயற்கையே என்ன சொன்னா, நமக்கு பிரபஞ்சம் என்ன கொடுக்க வேண்டுமோ அதைத்தான் கொடுத்துட்டு, கொடுக்க கூடாததை கொடுக்காது, கொடுக்க வேண்டியதைத்தான் கொடுக்கும். இது ஒரு யோக ஜாதகமா அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த குரு சுக்கிரன் புதன் இணைவு அல்லது பார்வை, குரு சுக்கிரன் புதன் இவர்களுடைய நட்சத்திரத்தில் ஒருவர் மாறி ஒருவர் உட்காருவது, ஒருவர் வீட்டில் இன்னொருத்தர் உட்காருவது, கிரகம் மாறுவது. குரு வீட்டில் சுக்கிரனும், சுக்கிரன் வீட்டில் என்ன சொல்லணும் குருவும், புதன் வீட்டில் குருவும், குரு வீட்டில் என்ன சொல்லணும்னா குரு வீட்டில் புதன், புதன் வீட்டில் குரு, இப்படி உட்காருவது என்ன சொன்னா அது பரிவர்த்தனை யோகமாய் போயிடும். இந்த மாதிரி எல்லாம் பார்க்க இது ஒரு யோகமே. இந்த யோகத்தை நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்களா என்பதை நீங்க செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன சொல்றான்னா, கண்டிப்பாக உங்களுக்கு சில நன்மைகள் நடந்து கொண்டிருக்கும். அப்படி நன்மைகள் நடந்து கொண்டு இருக்கும் போது நீங்கள் இந்த 3 கிரகத்தையும் கொஞ்சம் கணம் பண்ணிக்கணும். கணம் பண்ணுதல் என்பது குருவை கணம் பண்ணுதல் அப்படின்னா சித்தர்கள் வழிபாடு, சுக்கிரனை கணம் பண்ணுதல் என்று சொன்னால் மகாலட்சுமி வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, புதனை கணம் பண்ணுதல் என்று சொன்னால் விஷ்ணுவை வழிபாடு பண்ணுதல். இப்படி பண்ணிக்கொண்டீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இது ஒரு யோகம். யோகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த யோகம் இருக்கிறதா என்று பார்த்து சிறப்பாக இருப்பீங்க. இந்த 3ம் ஒரு சேர்க்கை அமைப்பு இருப்பது கண்டிப்பாக ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும்.
அதனால் பரிச்சித்து பாருங்கள், பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.